ஓகே, தட்ஸ் பெர்ஃபெக்ட். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்லையே பேசிக்கிட்டு இருக்கான், நீங்கள் தமிழ்லலாம் பேச மாட்டீங்களோ அப்படின்னு கேட்பீங்க. நான் தமிழில் பேச ஆரம்பித்தேன்னா வள வள கொல கொலன்ட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். இவன் எப்போண்டா பேச்சை நிப்பாட்டுவான் அப்படின்ட்டு கடுப்பாயிருவீங்க. ஓகே, டாபிக் உள்ளே போகலாம். ஸோ நான் தமிழில் தான் பேச போகிறேன். வந்திருக்கிற இடம் சூப்பர், சும்மா பட்டையை கிளப்பலாம். அடுங்கட்டா என்ன சுத்தினா ஐயனாரு வெட்டு கத்தி. என்னடா விஜய் மாதிரி பேசுற? எத்தனை விஜய் படம் பார்த்துருப்போம். அதாவது இப்போ நான் என்ன தலைப்பில் பேச போறேன்னா, விஜயின் மதுரை மாநாடு மற்றும் தமிழ்நாடு அரசியல் நிலவரம். தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் 2-3 மாசத்துல கலவரமா மாறப்போகுது. உண்மையான சிங்கம் தன்னைத்தானே சிங்கம்னு சொல்லிக்காது, அசிங்கம் தான் தன்னைத்தானே சிங்கம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும். தன்னைத்தானே சிங்கம்னு சொன்னா அது அசிங்கம். எப்படி? தன்னைத்தானே சிங்கம்னு சொன்னா அது அசிங்கம். என்னை நானே கடவுள்னு சொல்லிக்க அசிங்கமாக தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ல வச்சிட்டானுங்க. நான் மட்டும் சொல்லலை, தமிழ்நாட்டில் கொஞ்சம் மக்களும் என்னை கடவுள்னு சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி? நான் மட்டும் சொல்லலை, தமிழ்நாட்டில் கொஞ்சம் மக்களும் என்னை கடவுள்னு சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கடவுள்னு கமிட் ஆயிட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். நம்ம இளைய தளபதி விஜய் மதுரை மாநாட்டில் தன்னை ஒரு சிங்கம் என்றும், சிங்கம் கர்ஜித்தால் காடே அமைதியாகிவிடும் என்றும் கூறினார். சிங்கம் கர்ஜித்தால் காடு அமைதியாகிவிடும், அது உண்மைதான். ஆனால் விஜய் கர்ஜித்தால் அனைவரும் கழுவி கழுவி அவர் மீது ஊத்துகின்றனர். நீ சிங்கம்னு சொல்ற, நீ சிங்கம் என்றால் ஒன்று ஜூக்கு போ, இல்லைன்னா காட்டுக்கு போ. எதுக்கு நீ ஊருக்குள்ள இருக்க? எது நீ சிங்கமா? டேய் அனிமல்ஸ் ஆடா நீ, முதல்ல மனுஷனா மாறுடா. So actor Vijay is telling that he is lion. Lion is only the king of the forest, not king of the city. If lion enters the city, people will throw stones on lion and police will shoot the lion. So if you are lion, then go to the forest, man. Nowadays most lions are inside the zoo. If you shout like this, like what happened in Madurai, then they will put you inside zoo. அண்ணா விஜய் அண்ணா வணக்கங்கண்ணா. நீங்கள் படித்த ஸ்கூலில் நாங்கள் ஹெட் மாஸ்டருங்கண்ணா. பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசணும், இல்லைன்னா கண்டவனும் கலாய்ப்பானுங்க. ஸ்டூபிட் யூடியூபர் மதன் கௌரிக்கு 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த அரச குடும்பம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வீடியோவுக்கு 100 கோடி வியூஸ் கொடுக்கிறது சப்ப மேட்ருனா. ஏன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூபு எல்லாம் அரச குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்திய சினிமா வரலாற்றில் பீக்கில் இருக்கிறப்போ வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்த ஒரே சினிமா நடிகர் நீங்க தான். ரஜினிஸ் அரசியலுக்கு வாரேன்னு சொல்லிட்டான். 2026 தேர்தலில் ரஜினிஸ் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுகவால் ரஜினிஸை சமாளிக்க முடியாது. அதனால பிரிட்டிஷ் அரச குடும்பம் நம்ம இளைய தளபதி விஜய்க்கு கொம்பு சீவி விட்டு தேர்தலில் போட்டியிட விட்டுருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அணில் கூட்டம் ஓட்டு போட்டுலாம் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே. ஸோ ஆளப்போறான் தமிழன் பாட்டில் நீங்கள் நடிக்கத்தான் செஞ்சீங்க. நீங்கள் டூப்ளிகேட். நாங்கள் ஒரிஜினல் அண்ணா, நாங்கள் ஒரிஜினல்.
ஸோ 2026 தேர்தலில் மீட் பண்ணுவோங்கன்னா நம்ம விஜய் அண்ணாவை பார்த்தோன்னா எனக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன்னா நம்ம விஜய் அண்ணாவோட அம்மாவும் அப்பாவும் நம்ம இளைய தளபதி விஜயை தலையில் தூக்க வச்சு கொண்டாடுறாங்க. எப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் என்னோட அப்பா அம்மா, என்னோட அம்மா என்னை பார்த்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற ரஜினிஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, வீட்டுக்குள்ளே இருந்தே பேசுறியேடா, எப்படி வீட்டுக்குள்ளே இருந்தே பேசுறியேடா, நம்ம விஜய் மாதிரி ஒரு மேடையை போட்டு பேசுடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்து பேசுகிறோமா இல்லை மேடையை போட்டு பேசுகிறோமா அது முக்கியம் இல்லை. எத்தனை கோடி பேர் நம்ம பேசுகிறத கேட்குறாங்க அதுதான் முக்கியம். ஸோ நம்ம இளைய தளபதி விஜய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை நம்ம விஜய் ஏதோ பக்கத்து வீட்டு மாமா மாதிரி டேய் மாமான்னு கூப்பிடுறாரு. ஸோ ஸ்டாலின் அங்கிள், இட் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் அப்படின்னுங்காரு. டேய் ஸ்டாலின் என்ன உங்களோட பக்கத்து வீட்டு மாமாவா? அப்படி இல்லை. ஸோ ஒரு காலத்தில் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் சொம்பு தூக்குன மாமா தானே நீ. விஜய் மாமா நீங்க பேசுறது ரொம்ப ராங் மாமா. போக்கிரி படத்துல எப்படி போக்கிரி படத்துல வடிவேல் காமெடி வரும். நம்ம வடிவேல் சொல்லுவாரு, ஆளே இல்ல பெல்லு, எப்படி ஆளே இல்ல பெல்லு அப்படின்னு பாரு. அது மாதிரி என்னை பார்த்து நீ இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ தேர்தலில் போட்டியிட போறியான்னு கேட்பீங்க. எப்படி ஆளே இல்ல பெல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி என்னை பார்த்து நீ இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ தேர்தலில் போட்டியிட போறியா அப்படின்னு கேட்பீங்க. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணி ஆட்சியை கலைப்போம். தேர்தல் இல்லாமலேயே நாங்க பிரதமர் ஆவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய்க்கு கூடும் கூட்டம் அணில் கூட்டம். அணில் கூட்டத்தில் இருந்து ஒரு சின்ன பையன் பேசினான். அவன் கூறியது, இந்த கூட்டம் எல்லாம் விஜய்க்கு வந்து ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. நாங்க இளைய தளபதி விஜயை பார்க்கறதுக்கு 5 மணி நேரத்துக்கு மேல காத்து கிடக்கின்றோம். காத்து கிடக்கிற எங்களுக்கு 5 மணி நேரம் காத்து கிடந்து விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட தெரியாதா அப்படின்னு சொன்னான். அருமையாதான் சொல்லியிருக்கான் தம்பி. இதற்கு என்னோட பதில், அணில் கூட்டத்தோட ஓட்டு எல்லாமே கண்டிப்பா விஜய்க்கு தான். அணில் கூட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம இளைய தளபதி விஜயோட தீவிர ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். சாதா ரசிகர்களுக்கும் தீவிர ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம்? தளபதி விஜய் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுவது தீவிர ரசிகர்கள். அணில் கூட்டம் இதில் அடங்கும். நம்ம விஜயோட படத்தை பார்த்து ரசிச்சன்னா அவன் சாதாரண ரசிகன். விஜயோட படத்தை பார்த்து மட்டும் ரசிக்க மாட்டான், ரஜினியோட படத்தை பார்த்து ரசிப்பான். எப்படி ரஜினியோட படத்தை பார்த்து ரசிப்பான், அஜித்தோட படத்தை பார்த்து ரசிப்பான், படம் நல்லா இருந்தனா மட்டும் ரசிப்பான். இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா, படம் நல்லா இருந்தனா மட்டும் ரசிப்பான். அவன் சாதா ரசிகன். அந்த வகையில் நான் கூட விஜயோட ரசிகன் தான்.
எப்படி? நான் கூட நம்ம இளைய தளபதி விஜயோட ரசிகன் தான். ஒரு சாதா ரசிகனோட ஓட்டு விஜய்க்கு விழாது. எப்படி? ஒரு தீவிர ரசிகன் விஜய்க்கு கண்ணை மூடிட்டு ஓட்ட போட்டுருவான். ஆனா ஒரு சாதாரண ரசிகனோட ஓட்டு நம்ம இளைய தளபதி விஜய்க்கு விழாது. ஒரு சாதாரண ரசிகன் அவன் இளைய தளபதி விஜய்க்கும் ஓட்டு போடுவான். நம்ம உலக நாயகன் கமலஹாசனுக்கும் ஓட்டு போடுவான். நம்ம புலி, யாரு புலி? சீமான். சோ நம்ம சீமானுக்கும் ஓட்டு போடுவான். அவன் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம். எப்படி? ஒரு சாதாரண ரசிகன் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம். சீமானுக்கும் போடலாம், கமலுக்கும் போடலாம், விஜய்க்கும் போடலாம். ஸோ இப்போ நான் எதை பற்றி பேச போறேன்னா, நம்ம இளைய தளபதி விஜய்க்கு சேரும் கூட்டத்தை பற்றி பேச போறேன். நம்ம இளைய தளபதி விஜய்க்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, வேற நம்ம மதுரை மாநாடு, அப்படி நம்ம இளைய தளபதி விஜய் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் கூடுது. ஸோ நம்ம இளைய தளபதி விஜய்க்கு சேரும் கூட்டத்தை பத்தி இப்போ நான் பேச போறேன். எங்க ஊரு காயாமொழி, அதாவது நான் வசிக்கும் ஊர் காயாமொழி. எங்க ஊர் காயாமொழி பக்கம் தேரிக்காடு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அது தேரி குடியிருப்பு. அந்த தேரி குடியிருப்பை தாண்டி போயாச்சுன்னா தேரி காடு. அது ஒரு காடு, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியானுங்களாம், இல்லைன்னா அது ஒரு டெசர்ட் லைக் ஏரியா, ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு ஏரியா. ஸோ எங்க ஊர் காயாமொழி பக்கம் தேரிக்காடு இருக்கு. அந்த தேரி காட்டில் நம்ம இளைய தளபதி விஜயோட வில்லு பட ஷூட்டிங் நடந்தது. அது ஒரு காடு. அங்க நம்ம ஷூட்டிங்காக, வில்லு பட ஷூட்டிங்காக தேரி காட்டுக்கு விஜய் வாராரு அப்படின்ட்டு எந்த ஒரு முன் அறிவிப்பும் கிடையாது. அதாவது விஜய் வாராரு அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது, யாரும் சொல்லவும் இல்லை. அப்படி இருக்க வில்லு படம் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு 10,000 மக்கள் கூடினார்கள். அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன். விஜயை பார்க்க, நம்ம இளைய தளபதி விஜயை பார்க்க 5 மணி நேரத்துக்கு மேல் நான் காத்து கிடந்தேன். கூட்டத்தில் கூடிய 10,000 பேரில் ஒரு 1000 பேர் விஜயோட தீவிர ரசிகர்கள் மற்றும் அணில் கூட்டம். ஒரு 2000 பேர் விஜயின் ரசிகர்கள், அதாவது என்னை போன்று சாதாரண ரசிகர்கள். ஸோ அந்த கூட்டத்தில் ஒரு 2000 பேர் விஜயின் ரசிகர்கள், என்னை போன்று விஜயின் படத்தை பார்த்து ரசிப்பவர்கள், படம் நல்லா இருந்தா மட்டும் ரசிப்பவர்கள். எப்படி? படம் நல்லா இருந்தா மட்டும் ரசிப்பவர்கள். இவர்கள் அஜித் படத்தையும் ரசிப்பார்கள், ரஜினி படத்தையும் ரசிப்பார்கள். ஸோ அந்த சாதாரண ரசிகர்களில் நானும் ஒருவன். ஆனால் வில்லு படம் ஃப்ளாப் ஆயிட்டு சரியா ஓடலை. அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் கூட விஜய் கடுப்பானாரு, ஷட் அப் அப்படின்ட்டு அவரு ரசிகர்களை பார்த்து அவரே கத்துவார். எப்படி? நம்ம வில்லு படம் தோல்வி அடைந்தது. ஸோ வில்லு பட விழாவில் நம்ம விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம அணில் கூட்டம், நம்ம விஜயோட தீவிர ரசிகர்கள், அவங்க யாருமே விஜயை கண்டுக்கவே இல்லை. அவனுங்க பாட்டு கத்திக்கிட்டு இருந்தானுங்க, பேசிக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம விஜய்க்கு ஏற்கனவே வில்லு படம் ஃப்ளாப்பு, அவர் கடுப்பில் இருந்தார்.
அவரோட ரசிகர்களும் கண்டுக்கல, கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஷட் அப் அப்படின்ட்டு அவரோட ரசிகர்களை பார்த்து நம்ம விஜய் வந்து கோவத்தில் கத்துறாரு. அந்த வீடியோ வந்து யூடியூப்ல கூட இருக்கு, பாருங்க. ஸோ ஒரு 2000 பேர் விஜயின் ரசிகர்கள், என்னை போன்று விஜயின் படத்தை பார்த்து ரசிப்பவர்கள், படம் நல்லா இருந்தா மட்டும் ரசிப்பவர்கள். இவர்கள் அஜித் படத்தையும் ரசிப்பார்கள், ரஜினி படத்தையும் ரசிப்பார்கள். அந்த ரசிகர்களில் நானும் ஒருவன். ஸோ இப்போ தான் முக்கியமான மேட்ரே இருக்குது. ஸோ 10,000 பேரில் ஒரு 1000 பேர் தீவிரமான ரசிகர்கள், அணில் கூட்டங்கள். ஒரு 2000 பேர் வந்து என்னை மாதிரி சாதாரண ரசிகர்கள். விஜயை பார்க்க வந்த மீதி 8000 பேர், விஜயை, நம்ம இளைய தளபதி விஜயை பார்க்க வந்த மீதி 8000 பேர் எங்கள் ஊர் மக்கள். எங்கள் ஊர் மக்கள், அதாவது பொதுமக்கள். விஜய் வந்திருக்கான், எப்படி விஜய் வந்திருக்கான், போய் பார்க்கலாம் அப்படின்னு விஜயை பார்க்க மட்டும் வந்தவர்கள். இவர்களை ரசிகர்கள் என்று சொல்ல முடியாது. இவர்கள் இளைய தளபதி விஜயை நேரில் பார்க்க வேண்டும், அஜித்தை நேரில் பார்க்க வேண்டும், ரஜினியை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஆர்வமுள்ள அந்த ஊர் பொதுமக்கள். ஸோ ஒரு 1000 பேர் டேலி ஆயிட்டு, 2000 பேரும் டேலி ஆயிட்டு, மீதி 8000 பேர் யாருன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்க வந்து சாதாரண பொதுமக்கள். இவங்க வந்து விஜயை பார்க்கணும், அஜித்தை பார்க்கணும், ரஜினியை பார்க்கணும். இவங்களெல்லாம் நம்ம வந்து நேரில் பார்க்கணும். எப்படி நேரில் பார்க்கணும் என்று ஆர்வமுள்ள அந்த ஊர் மக்கள். ஸோ இவங்க தான் 8000 பேர். ஸோ நான் அதைத்தான் சொன்னேன், நான் தமிழில் பேசியாச்சுன்னா வள கொலன்ட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். அதை பார்க்குறவங்களுக்கு வந்து கடுப்பாயிரும், இவன் எப்போண்டா பேச்சை நிப்பாட்டுவான் அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்கு வந்து கடுப்பாயிரும். ஏன்னா தமிழ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டு. ஸோ நான் பேசிக்கிட்டே இருப்பேன், வள கொலன்ட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ பேசலாம். ஸோ நம்ம மேட்ருக்கு வரலாம். எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் தேரி காட்டிற்கு ஷூட்டிங் வந்த இளைய தளபதி விஜயை பார்க்க 10,000 பேர் கூடினர். ஆனால் மதுரையில் ஒரு மாதத்திற்கு முன்பே மாநாடு என்று அறிவித்து விட்டார் விஜய். மதுரையில் முன் அறிவிப்புடன் நடந்த கூட்டம் அது. ஒரு காட்டு பகுதியில், எங்க ஊர் பக்கம் உள்ள ஒரு காட்டு பகுதியில் நம்ம விஜயை பார்க்க 10,000 பேர் கூடும் பொழுது மதுரை மாநகர், மதுரைங்கிறது ஒரு சாதாரண ஏரியா இல்லை, சென்னை மாதிரி அது வந்து ஒரு பெரிய ஏரியா. ஸோ அந்த மதுரை மாநகரில் விஜயை பார்க்க 10 லட்சம் பேர் கூட மாட்டார்களா? இது என்னுடைய கேள்வி. எங்க ஊர் பக்கம் ஒரு காட்டுக்குள்ள ஷூட்டிங் வராரு விஜய். ஷூட்டிங் வர்ற விஜயை பார்க்கறதுக்கு 10,000 பேர் கூடுறாங்க. ஒரு காட்டுக்குள்ளேயே 10,000 பேர் கூடும் பொழுது மதுரை மாநகரில் விஜயை பார்க்க 10 லட்சம் பேர் கூட மாட்டார்களா? இது என்னுடைய கேள்வி. ஸோ தேரிக்காடு ஷூட்டிங் கணக்குப்படி பார்த்தால், ஷூட்டிங்னா ஷூட்டிங் தான், சினிமா பட ஷூட்டிங், அதுதான் ஷூட்டிங்னுங்க. ஷூட்டிங்னா கன் எடுத்து டுமில்னு சுடுறது இல்லை. நம்ம லியோ படத்தில் வர்ற விஜய் சுடுவார்ல, பேட்டாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து தாறுமாறா சுடுவார், அந்த ஷூட்டிங் இல்லை. அது வந்து கன் ஷூட்டிங், இது வந்து சினிமா ஷூட்டிங். ஸோ நான் வந்து சினிமா ஷூட்டிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ தேரிக்காடு ஷூட்டிங், அந்த சினிமா ஷூட்டிங் கணக்குப்படி பார்த்தால் விஜய்க்கு மதுரையில் கூடிய 10 லட்சம் பேரில் 1 லட்சம் தீவிர ரசிகர்களும், அதாவது அணில் கூட்டமும்,
1,00,000 தீவிர ரசிகர்களும், அதாவது அணில் கூட்டமும், ஒரு 2,00,000 சாதா ரசிகர்களும், ஒரு 7,00,000 பொதுமக்களும் அடங்குவர். இதுல முக்கியமான மேட்டர் என்னதுன்னா, மதுரையில் கூடிய 10,00,000 பேரில் 1,00,000 இளைய தளபதி விஜயின் தீவிர ரசிகர்களும் அணில் கூட்டமும், ஒரு 2,00,000 சாதா ரசிகர்களும், ஒரு 7,00,000 பொதுமக்களும் அடங்குவர். ஸோ இந்த 7,00,000 பேர், இந்த 7,00,000 பேர் நம்ம இளைய தளபதி விஜயை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்தவர்கள். இவர்கள் விஜயை பார்க்க ஆர்வம் காட்டுவது போன்று அஜித், ரஜினி, கமல், கேப்டன் விஜயகாந்த் என்று அனைத்து நடிகர்களையும் பார்க்க ஆர்வம் காட்டுவார்கள். இந்த மக்கள் விஜய்க்கும் ஓட்டு போடலாம், சீமானுக்கும் ஓட்டு போடலாம், கமலுக்கும் ஓட்டு போடலாம். இது பொதுமக்கள், 7,00,000 பொதுமக்கள். குத்து மதிப்பா சொல்றேன், நான் எண்ணிலாம் பார்க்கல. எப்படி நான் 1000, 2000, 7,00,000 இது நான் எண்ணிலாம் பார்க்கல, குத்து மதிப்பா சொல்றேன், அவ்வளவுதான். நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க விட்டுறலாம். ஸோ இதெல்லாம் சப்ப மேட்ரு தான். எப்படி நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க விட்டுறலாம். என்னோட டேட்டா எல்லாமே ஒரு குத்து மதிப்பா 7,00,000, 1,00,000, 2,00,000 எல்லாமே குத்து மதிப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த மக்கள் விஜய்க்கும் ஓட்டு போடலாம், சீமானுக்கும் ஓட்டு போடலாம், கமலுக்கும் ஓட்டு போடலாம். ஸோ இந்த 7,00,000 பொதுமக்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம். ஸோ மேட்ருக்கு வருவோம். நம்ம அணில் கூட்டம். ஸோ நம்ம அணில் கூட்டத்தின் ஓட்டு விஜய்க்கு நிச்சயம் உண்டு. ஆனால் அணில் கூட்டத்தின் வாக்குகளை மட்டும் பெற்று இளைய தளபதி விஜய் முதல்வராக முடியாது. எப்படி அணில் கூட்டத்தின் வாக்குகளை மட்டும் பெற்று நம்ம இளைய தளபதி விஜய் முதல்வராக முடியாது. சாதா ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் இளைய தளபதி விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும். திரும்பவும் சொல்றேன், சாதா ரசிகர்கள், அதாவது என்னை போன்ற சாதா ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் இளைய தளபதி விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிச்சா மட்டும்தான் விஜயால தமிழ்நாட்டோட முதல்வர் ஆக முடியும். ஸோ மேற்கொண்டு என்னன்னு பார்க்கலாம். எங்கள் ஊரின் அதாவது திருச்செந்தூர் தொகுதி, எங்கள் ஊரின் அதாவது திருச்செந்தூர் தொகுதி MLA அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்க ஊர் MLA, அவர் பேரு அனிதா ராதாகிருஷ்ணன், திருச்செந்தூர் தொகுதி MLA அப்படின்னு போட்டா கூகுள்ல அவர் பேரு வரும். அவர் பேரு அனிதா ராதாகிருஷ்ணன். எங்கள் ஊரின் அதாவது திருச்செந்தூர் தொகுதி MLA வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் ரஜினிகாந்த், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டு ஜெயிக்க முடியாது. திரும்பவும் சொல்றேன், எங்கள் ஊரின் அதாவது திருச்செந்தூர் தொகுதி MLA வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது, ஜெயிக்க முடியாது. திருச்செந்தூர் தொகுதிக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் பல நன்மைகளை செய்துள்ளார். நம்ம இளைய தளபதி விஜயை பார்த்து நான் சவால் விடுறேன். 2026 தேர்தலின் போது திமுக வேட்பாளர் திருச்செந்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனை திருச்செந்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் நேரடியாக போட்டியிட்டு
நேரடியாக போட்டியிட்டு உன்னால் வெல்ல முடியுமா? ஏன்னா ஏற்கனவே நம்ம சரத்குமார், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வந்து இங்க போட்டியிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் தோத்து போனாரு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்தாலும் திருச்செந்தூர் தொகுதி அனிதா ராதாகிருஷ்ணனை நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது தேர்தலில். ஓகே, ஸோ இதில் இப்போ மேட்ரு வந்து என்னதுன்னா, திருச்செந்தூர் தொகுதிக்கு ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் இருப்பது போல் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏ வேட்பாளர் இருப்பார். திரும்பவும் சொல்றேன், திருச்செந்தூர் தொகுதிக்கு ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் இருப்பது போல் ஒவ்வொரு தொகுதிக்கும், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏ வேட்பாளர் இருப்பார். திமுக மற்றும் அதிமுக போன்ற கட்சிகள் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் வரை கொடுக்கக்கூடிய கட்சிகள். ஒரு ஓட்டுக்கு நம்ம இளைய தளபதி விஜயால் 2000 ரூபாய் கொடுக்க முடியுமா? என்னுடைய கேள்வி. பணத்தை வாங்கும் மக்கள், 2000 ரூபாய் பணத்தை வாங்கும் மக்கள் அந்த கட்சிக்கு விசுவாசத்துடன் வாக்களிக்கின்றனர். பணத்தை வாங்கும் மக்கள் அந்த அரசியல் கட்சிக்கு விசுவாசத்துடன் வாக்களிக்கின்றனர். சோ இப்படிப்பட்ட திமுக அதிமுகவை வீழ்த்த நம்ம இளைய தளபதி விஜயால் நிச்சயம் முடியாது. இப்படிப்பட்ட திமுக அதிமுகவை வீழ்த்த நம்ம இளைய தளபதி விஜயால் நிச்சயம் முடியாது. அப்ப நான் யாரால முடியும்? ஸோ அதுக்கு தான் நான் இருக்கேன்.